அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜூனியர் கெமிஸ்ட் அண்ட் யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி இந்த எக்ஸாமுக்கான எம்சிக்யூ பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியிலிருந்து ரொம்பவே முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ இருக்குது. 1 by 1 பார்க்க போகிறோம். இதற்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷனும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியிலிருந்து 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following represents a racemic mixture? Which of the following represents racemic mixture? ஒரு racemic mixture அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு 50% ஆரும் 50% எஸ்ஸும் இருக்கும். இதுதான் நம்ம வந்து racemic mixture அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து ரைட் சைடு ரொட்டேஷன் பண்ணிச்சுன்னா இந்த 50 பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரொட்டேஷன் பண்ணும். அப்போ ரெண்டும் வந்து என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ அது வந்துட்டு ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 75-25 கிடையாது, 25-75 வந்து கிடையாது, 50-50. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் 100 இருக்குது, இதுவும் கிடையாது. அப்போ இந்த மாதிரி 50-50 கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் என்ன, இந்த ரேசிமிக் மிக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அசைன் ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த காம்பவுண்ட். ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் இதில் அசைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹெச் லோயஸ்ட் ப்ரையாரிட்டி இந்த இருக்குது. அப்போ அதாவது பேக் சைடில் தான் இருக்குது. லோயஸ்ட் ப்ரையாரிட்டி பேக் சைடு இருக்குது. ஒன்று இந்த பக்கம் இருக்கணும், இல்லைன்னா இந்த பக்கம் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பேக் சைடுன்னு சொல்லுவோம். அப்போது அது பிரச்சனை இல்லை, வரக்கூடியது அப்படியே போட்டுடலாம். இப்போ ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த OH தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அடுத்தபடியாக இந்த CHO செகண்ட் ப்ரையாரிட்டி. அடுத்தபடியாக CH2OH தேர்ட் ப்ரையாரிட்டி. இப்போ 1ல் இருந்து வாங்க. ஸோ 1 2 3. 1 2 3 என்ன டைரக்ஷனில் வருது, ஆன்டி கிளாக் வைஸில் வருது. அப்போ இது வந்து எஸ் கான்ஃபிகரேஷன். சரிங்களா? அப்போ வரக்கூடியது என்ன பண்ணிடலாம், அப்படியே போட்டுடலாம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தபடியாக பாருங்க, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் தட் ஆர் மிரர் இமேஜஸ் டு ஈச் அதர் ஆர் கால்ட். இப்போ ஆப்டிக்கல் ஐசோமர் மிரர் இமேஜஸ். இப்போ மிரர் இமேஜஸ் அப்படின்னாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து என்னதுதான், எனன்சியோமர்ஸ் தான். இப்போ டயோஸ்டீரியோமர்ஸுக்கு கண்டிப்பாக என்ன இருக்காது, மிரர் இமேஜஸ் வந்து இருக்காது. இப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டி இருக்குதுன்னா, ஸோ டிக்கு நம்ம வந்து மிரர் வச்சாச்சுன்னா இதனுடைய இமேஜ் எங்கே தெரியும், இந்த பக்கம் ரைட் சைடு தெரியும். அப்போ இந்த டிஎல் இந்த ரெண்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனான்சியோமர்ஸ். இப்போ டிஎல்ஆர் எனான்சியோமர்ஸ். இப்படியாக இந்த மெட்டாமர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்கல் குரூப்பில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து மெட்டாமர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ வந்து டைமெத்தில் ஈத்தர்ஸ்ன்னு இருக்கும், இல்லைன்னா எத்தில் மெத்தில் ஈதர்ஸ். அந்த மாதிரி அல்கல் குரூப்பில் ஏதாவது சேஞ்சஸ் செஞ்சுன்னா அதை வந்துட்டு நம்ம மெட்டாமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுவும் கிடையாது. அடுத்தபடியாக டாட்டோமர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம். அதாவது கீட்டோ வந்து ஈனாலாக மாறும். ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், டாட்டோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் மிரர் இமேஜஸ் அப்படிங்கிறது என்னது தான், இந்த எனான்சியோமர்ஸ் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த மோஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் 1,2 1,3 டைமெத்தில் சைக்ளோஹெக்சைன். அப்போ அதாவது மோஸ்ட் ஸ்டேபிள்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ அதில் இந்த 1,2 டைமெத்திலோட தானே 1வது பொசிஷன், இதில் 2வது பொசிஷன். இந்த 2 பொசிஷன்லேயும் மெத்தில் இருக்கும். அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா 1,3. இப்போ 1,3லையும் அந்த டைமெத்தில், இது வந்து 1வது பொசிஷன்னா அடுத்தபடியாக தேர்ட் பொசிஷன் CH3. அப்போ எந்த கன்ஃபார்மேஷன் வந்துட்டு மோஸ்ட் ஸ்டேபிள்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ இதில் 1,2ல் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ரெண்டுமே எப்படி இருக்கணும், ஈக்குவட்டரியல் பொசிஷனில் இருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெத்தில் இருக்கு இல்லையா, மெத்தில் ரெண்டுமே ஈக்குவட்டரியல் பொசிஷனில் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஸ்டேபிள். அதாவது எந்த பொசிஷனில் மெத்தில் இருக்கணும், இந்த பொசிஷன்லையும் மெத்தில் இருக்கணும். அப்போ அது எங்கே இருக்குன்னு பாரு. அப்போ இது வந்துட்டு என்னது, டிரான்ஸா சிஸ்ஸா? அதாவது ஒன்று கீழே ஒன்று மேலே அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து டிரான்ஸ். ரெண்டுமே மேலே இருந்துச்சுன்னா அது வந்துட்டு சிஸ். இப்போ இந்த கேஸில் அதாவது ஒரு CH3 கீழே மரம் இருக்குது, ஒரு CH3 மேலே. இப்போ இது வந்துட்டு டிரான்ஸ். அப்போ டிரான்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே EEயாக இருக்கணும், ஈக்குவட்டரியல் பொசிஷனில் இருக்கணும். அப்போ அது எங்கே இருக்குன்னு பாருங்க. அப்போ டிரான்ஸ் EE தான் இருக்குது. சரிங்களா? டிரான்ஸ் 1வது பொசிஷன் E, டிரான்ஸ் 2வது பொசிஷன் E. அப்போ அது ஓகே. இப்போ அடுத்தபடியாக இந்த 1,3 இருக்கு இல்லையா, அப்போ 1,3 வந்து எப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதில் இப்போ இந்த பொசிஷன் வந்துட்டு என்னது, ஆக்சியல். இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆக்சியல். இப்படி இருந்துச்சுன்னா அன்ஸ்டேபிள்.
இங்கே வந்துட்டு இன்டராக்ஷன் இருக்கும் 1,3 டை ஆக்சியல் இன்டராக்ஷன் இருக்கும். அப்போ இது எப்படி இருந்துச்சுன்னா ஸ்டேபிள் அப்படின்னு பாருங்கள். இதை வந்துட்டு இதில் இருக்கணும் CH3, இதில் இருக்கணும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா CH3. இப்போ ரெண்டும் பாருங்கள் கீழே கீழே இருக்குதா, ரெண்டும் கீழே கீழே இருக்குது. அப்போ கீழே கீழே இருந்துச்சுன்னா அது வந்துட்டு என்னது சிஸ் தான். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன், ஃபர்ஸ்ட்டு இதான் 1வது பொசிஷன். 1வது பொசிஷன் எங்கே இருக்குது, ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் இருக்குது. இப்போ 3வது பொசிஷன் எங்கே இருக்குது CH3, அதுவும் ஈக்குவட்டோரியல் பொசிஷன் தான். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சிஸ் போட்டு 1 ஈக்குவட்டோரியல் 3 ஈக்குவட்டோரியல், அது பாருங்கள் சிஸ் போட்டு 1 ஈக்குவட்டோரியல் 3 ஈக்குவட்டோரியல். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக அடுத்து கண்டுபிடிச்சிடலாம். வேறு எதுலையுமே டிரான்ஸ் இல்லை, இதில் மட்டும் தான் டிரான்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே என்னது ஆக்சியல். இப்போ ஆக்சியல் இருந்துச்சுன்னா அங்கே வந்து இன்டராக்ஷன் இருக்கும். அதனால் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தபடியாக பாருங்க, ஒய் மீசோ டார்டாரிக் ஆசிட் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இப்போ மீசோ டார்டாரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இப்போ லைட்டு வந்து என்ன ரொட்டேஷன் பண்ணாது. அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டார்டாரிக் ஆசிட், இந்த மாதிரி COOH, இதில் HOH, இங்கே வந்துட்டு HOH, சரிங்களா. இப்போ இந்த மாதிரி HOH சேம் சைடு இருந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், மீசோ டார்டாரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன செய்யும், ஒரு பிளேன் பாஸ் ஆகும். அப்போது இது வந்துட்டு ப்ளஸ்னா இது வந்துட்டு மைனஸில் ரொட்டேஷன் ஆகும். அதாவது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் காம்பன்சேஷன் இருக்கும், சரிங்களா. அதை நம்ம என்ன சொல்லுவோம், இன்டர்னல் காம்பன்சேஷன். அப்போ இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டியூ டு பிளேன் ஆஃப் சிமெட்ரி, சரிங்களா. பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குதா, மிடில் ஒன்று பாஸ் ஆகுதா, பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. அதே போல் ரொட்டேஷன் ஆஃப் பிளேன் போலரைஸ், ரொட்டேஷன் வந்து கேன்சல் ஆயிரும். இது வந்து ப்ளஸ்னா இது வந்து மைனஸா, அப்போ அந்த ரெண்டும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அதே போல் டியூ டு இன்டர்னல் காம்பன்சேஷன் இருக்குதா, இது ப்ளஸ் மைனஸ். இப்போ இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன் ரொட்டேஷன் ஆகிறது நம்ம என்ன சொல்லுவோம், இன்டர்னல் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ ஆல் த அபோவ், ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது, ரொட்டேஷன் ஆஃப் பிளேன் போலரைஸ் லைட் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகுது, இன்டர்னல் காம்பன்சேஷனும் இருக்குது. இப்போ ஆல் ஆஃப் த அபோவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தபடியாக பாருங்க, ஸோ எனர்ஜி டிஃபரன்ஸ் பிட்வீன் விச் டூ கன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் சைக்ளோஹெக்சேன் இஸ் லோயஸ்ட். அதாவது இங்கே நிறைய ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க, சேர் ஃபார்ம், ட்விஸ்ட் போட்டு, சேர் போட் இருக்குது, சேர் ஹாஃப் சேர் இருக்குது, ட்விஸ்ட் போட்டு போட் இருக்குது. அதாவது இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, யாருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. யாருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ சேர் ட்விஸ்ட் போட்டு, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சேர் இருந்தால் இருக்குது, இந்த இருக்குல்ல இதுதான் சேர் ஃபார்ம், இதுவும் சேர் ஃபார்ம் தான். இதை வந்து ட்விஸ்ட் எங்கே இருக்குது, ட்விஸ்ட் போட்டுன்னு தான் இருக்குது, சரிங்களா. சேரும் ட்விஸ்ட் போட்டும் இந்த ரெண்டுக்குமான எனர்ஜி டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 5.3 இருக்குது, சரிங்களா. சேருக்கும் ட்விஸ்ட்டுக்கும் 5.3. அடுத்தபடியாக சேர் அண்ட் போட்டு, சேருக்கும் போட்டுக்கும், அப்போ சேருக்கும் போட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இதான் சேரு, போட்டு தான் இருக்குது. அப்போது இதில் ஆல்ரெடி ஒரு 5.3 இருக்குது, 1.6 கூட்டினீங்கன்னா என்ன வந்துடும், இதில் 6.9 வந்துடும், சரிங்களா. அடுத்தபடியாக பாருங்கள் இந்த சேர் அண்ட் ஹாஃப் சேர். இப்போ சேர் அண்ட் ஹாஃப் சேர் பாருங்கள், அப்போ சேர் இது வந்துட்டு ஹாஃப் சேர், அதுக்கு பார்த்தீங்கன்னா 10.7 இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ட்விஸ்டட் போட் அண்ட் போட்டு, அப்போ ட்விஸ்டட் போட் இருந்தால் இருக்குது, ட்விஸ்டட் போட்டு, அடுத்தபடியாக போட்டு வந்துட்டு இருந்தால் இருக்குது. இப்போ அந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1.6. அப்போ யாருடைய எனர்ஜி டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்விஸ்டட் போட் அண்ட் போட்டினுடைய அந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு லோயஸ்ட். இப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ சேர் ட்விஸ்ட் போர்டுக்கு 5.3, சேர் அண்ட் போர்டுக்கு 6.9, சேர் அண்ட் ஹாஃப் சேருக்கு 10.7. இப்போ இருக்கிறதுல கம்மியாக உள்ளது யார் தான், இந்த ட்விஸ்டட் போட் அண்ட் போட்டு தான். அடுத்தபடியாக அந்த ஐசோமர்ஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் மஸ்ட் ஹேவ், ஐசோமர்ஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ்க்கு என்ன கண்டிப்பாக இருக்கும், மஸ்ட் ஹேவ் சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, சேம் மாலிகுலர் வெயிட்டு, சேம் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, சேம் ஃபங்க்ஷனல் குரூப். அதாவது இந்த ஐசோமர்ஸ் அப்படின்னாலே அங்கே வந்துட்டு சேம் மாலிகுலர் வெயிட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் வெயிட்டு மட்டும் என்ன செய்யாது, சேஞ்ச் ஆகாது, அதே தான் இருக்கும், சரி. அதனால் அந்த ஸ்பேஸில் அதனுடைய ஸ்ட்ரக்சர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்றபடி மாலிகுலர் வெயிட் வந்துட்டு சேமாக தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐசோமரிக் காம்பவுண்ட் ஸோ ஆப்டிக்கல் ஐசோமரிசம். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா எந்த காம்பவுண்டுக்கு ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது.
அப்போ அதில் நம்ம இந்த எதில் வந்துட்டு பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1 அமினோ பென்டேன் அப்படி தானே. அப்போ 1 அமினோ பென்டேன்னா அப்போ 1வது பொசிஷனில் ஒரு அமினோ குரூப் இருக்கணும். அப்போ CH3 CH2 CH2 அடுத்தபடியாக CH2 1வது பொசிஷனில் அமினோ பென்டேன் இருக்கணும். இப்போ அதில் வந்துட்டு CH2 NH2. இப்போ இது வந்துட்டு 1வது பொசிஷனில் அமினோ இருக்குது, பென்டேன் இருக்குது. அப்போ இதில் எல்லா இதுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த HH இருக்குது. இல்லை எல்லா இதுலையுமே பார்த்தீங்கன்னா HH வந்துடும். CH2 இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்னது CH2 சரிங்களா. அப்போ அதனால் கண்டிப்பாக இது வந்துட்டு ஆப்டிகலி ஆக்டிவ் கிடையாது. சில 1 அமினோ பென்டேன் ஆப்டிகலி ஆக்டிவ் கிடையாது. அடுத்தபடியாக 3 அமினோ பென்டேன். அப்போ 3ன்னா 3வது பொசிஷனில் அவ்வளோதான். அப்போ 3வது பொசிஷனில் இப்போ 1 2 3 அப்போ இது வந்துட்டு 3வது பொசிஷனில் என்னது அப்போ அமினோ பென்டேன். இப்போ 1 அமினோவுக்கு இதில் தான் நமக்கு என்ன இருக்கும், இந்த HH இருக்கும். அப்போ கண்டிப்பாக இது கிடையாது, என்னது ஆப்டிகலி ஆக்டிவ் கிடையாது. அடுத்தபடியாக 2,2 டைமெத்தில். இப்போ 2வது பொசிஷன், இதுதான் 2வது பொசிஷன். இப்போ அதில் ஹெச்சுக்கு பதிலாக என்ன வந்துடுது, மெத்தில். இங்கே ஒரு மெத்தில், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மெத்தில். அப்போ இதுவே பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இல்லை. இதை சுற்றி ஒரு கார்பனை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இல்லை. அப்போ அதனால் இதுவும் கிடையாது. 3 அமினோ பென்டேனும் கிடையாது, 2,2 டைமெத்தில் பென்டேன் அதுவும் கிடையாது. அடுத்தபடியாக கடைசி ஆப்ஷன் என்ன, இந்த 2 அமினோ பென்டேன். அப்போ அதில் 2வது பொசிஷனில் அமினோ. அப்போ CH3 CH2 CH2 அடுத்தபடியாக CH2 அடுத்தபடியாக இது ஃபஸ்ட்டு பொசிஷன் NH2 அடுத்தது. இப்போ நமக்கு வேண்டியது 2 அமினோ. அப்போ இதை நம்ம எடுத்துருவோம், அமினோவை எடுத்துருவோம். CH3 இப்போ 2வது பொசிஷன். இப்போ இது 1ன்னா 2வது பொசிஷன். இப்போ இதில் ஒரு அமினோ குரூப்பு, ஒரு ஹெச் நம்ம மேலே தூக்கி போடுவோம். இது வந்து ஹெச். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு குரூப்பு, மேலே ஹெச் ஒரு குரூப்பு, NH2 ஒரு குரூப்பு, CH3 ஒரு குரூப். அப்போ ஒரு கார்பனை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குதா. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஆப்டிகலி ஆக்டிவ். அப்போ இந்த ஐசோமர் பார்த்தீங்கன்னா ஆப்டிகலி ஆக்டிவாக இருக்கிறனால ஆப்டிகல் ஐசோமர்ஸ் வந்து ஷோ பண்ணும். இப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ 2 அமினோ பென்டேன். அடுத்தது பாருங்க, அசைன் RS கான்ஃபிகரேஷன் இன் த ஃபாலோயிங் ஆர்டர். இப்போ வரிசையாக 1 2 3க்கு வந்து RS கான்ஃபிகரேஷன் நம்ம அசைன் பண்ணணும். ஈஸியாக நம்ம பண்ணிடலாம், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச் வந்து ரைட் சைடில் இருக்குது, அதாவது இந்த ஹரிசாண்டலில் இருக்குது. அப்போ ஹரிசாண்டலில் இருந்துச்சுன்னா வரக்கூடியதை நம்ம என்ன செய்யணும், அப்படியே மாற்றி போடணும். இப்போ அதில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யார், இந்த புரோமின். செகண்ட் ப்ரையாரிட்டி யார், OH. தேர்ட் ப்ரையாரிட்டி யார், இந்த எத்தில். அப்போ 1 2 3. அப்போ இது வந்துட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வருது, நம்ம என்ன பண்ணணும், அப்படியே மாற்றி போடணும். அப்போ இது எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் எஸ். அடுத்தபடியாக அங்கேயும் பார்த்தீங்கன்னா 2வதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹெச் வந்து ஹரிசாண்டல் பொசிஷனில் இருக்குது, வரக்கூடியதை மாற்றி போடணும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்கு, NH2க்கு 1. அடுத்தபடியாக எத்தில் 2வது, அடுத்தபடியாக 3வது. அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா 1 2 3 கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் வருது, நம்ம ஆன்டி கிளாக் வைஸாக போடணும். 2வதும் பார்த்தீங்கன்னா எஸ் தான். அடுத்தபடியாக பாருங்கள், இங்கேயும் இந்த ஹரிசாண்டலில் தான் இருக்குது, வரக்கூடியதை மாற்றி போடணும். இப்போ இது பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இந்த OH, ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி போட்டாச்சு. அடுத்த 2வது ப்ரையாரிட்டி CHO, அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது. இப்போ என்ன டைரக்ஷனில் வருது, ஆன்டி கிளாக் வைஸில் வருது. அப்போ எஸ் வருது, எஸ்ஸை நம்ம ஆராக மாற்றி போடணும். அப்போ SSR ஆப்ஷனில் SSR எங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்போ இந்த இருக்கு பாருங்கள், ஆப்ஷனில் SSR போட்டச்சா. அப்போ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், which of the following solvent is not used for determining specific rotation of an asymmetric compound. அப்போ எந்த சால்வெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் ஆஃப் அன் ஏசிமெட்ரிக் காம்பவுண்ட். இப்போ அதில் வாட்டர் இருக்குது, மெத்தனால் இருக்குது, பியூட்டனால் இருக்குது, டைஎத்தில் ஈத்தர் இருக்குது. இப்போ எதை யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பியூட்டனால், அதாவது CH3 CH2 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 OH, இது வந்து பியூட்டனால் சரிங்களா. அப்போ அதில் இது வந்து பியூட்டனால், நம்ம வந்து 2 பியூட்டனால் போடணும். அப்போ இதில் வந்து CH3 OH நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், 1வது பொசிஷன் 2வது பொசிஷனில் நம்ம போட்டுக்கிடலாம். அப்போ இதில் ஹெச் சரிங்களா, இது வந்து ஹெச். அப்போ இந்த 2 பியூட்டனால் அப்படிங்கிறது ஆப்டிக்கலி ஆக்டிவ். OH CH3 CH3 இந்த 2 பியூட்டனால்ங்கிறது என்னது, ஆப்டிக்கலி ஆக்டிவ். அப்போ அதை நாம் இந்த ஏசிமெட்ரிக் காம்பவுண்டுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டைஎத்தில் ஈத்தர் இருக்குது. அப்போ அதில் பாருங்கள், அப்போ டைஎத்தில் CH3 CH2O CH2 CH3. இப்போ இது வந்துட்டு சிமெட்ரிக். அதே போல் வாட்டர் H2O அதுவும் சிமெட்ரிக் தான். அடுத்தபடியாக மெத்தனால்
அப்போ அதுவும் என்னது தான், கார்பனை சுற்றி 3 H இருக்குது, அதுவும் என்னது தான், சிமெட்ரிக் தான். இப்போ இந்த 2-புட்டனால் மட்டும் நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அதனுடைய அர்த்தத்தோடு அதனுடைய எப்படி வருது இந்த ஆன்சர் அப்படிங்கிற நல்ல ஒரு புரிதலோட படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் இந்த ஜூனியர் கெமிஸ்ட்ரியில் போஸ்டிங் வாங்க முடியும், யூஜி டிஆர்பியில் உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாபிக் வைஸ் இருக்குது, ஒவ்வொரு யூனிட் வைஸ் இருக்குது, ஃபுல் டெஸ்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அட்டன் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்குமே இருக்குது. அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், ஷேர் பண்ணி விடலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.